மொத்தமாக 752 எம்பிக்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தனர். CP ராதாகிருஷ்ணனுக்கு 427 வாக்குகள் சாதகமாக இருந்தன. மற்றொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து வலிமையாக இருப்பதாகவும் 315 எம்பிக்கள் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். ஆனால் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஷாக் கொடுக்கும்படி சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்துள்ளார். பாஜக சார்பில் களமிறங்கிய CP ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றியை வசமாக்கியுள்ளார். இதன் மூலம் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த எம்பிக்களும் CP ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதேபோல் 15 செல்லாத வாக்குகள் அனைத்தும் எதிர்க்கட்சி தரப்பில் பதிவாகியுள்ளது. சுதர்ஷன் ரெட்டிக்கு வாக்களிக்க பிடிக்காமல் தான் அவர்கள் செல்லாத வாக்குகளாக வேண்டுமென்றே போட்டதாகவும் இதன் மூலம் CP ராதாகிருஷ்ணனின் வெற்றிக்கு அவர்கள் மறைமுகமாக உதவியுள்ளதாகவும் பாஜகவினர் சொல்லி வருகின்றனர்.